ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்பு அட்ஜென்ட் எஸ்விஏ. ஸோ இது இந்த அர்ஜென்ட்ன்றதை என்ன பண்ணுறேன் மெரூன் கலரில் கொடுத்துருக்கேன். த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் த ஆக்ஷன். ஸோ இது வழக்கம் போல். அண்ட் த சென்டென்ஸ் இன்க்ளூட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் டைம் பிளேஸ் மேனர். அதுதான் என்ன சொல்லுவாங்க அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அடிஷனல் என்ன சொல்லியிருக்கோம் இன்ஃபர்மேஷன் அபவுட் டைம், ஒரு டைமை பற்றி ஒரு பிளேஸை பற்றி ஒரு மேனர், அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், அவன் எப்படி ஓடினா வேகமாக ஓடினான். ஸோ அந்த மேனரை குறிக்குதான் அதுதான். ஓகேவா. ஸோ இதுதான் என்னது எஸ்விஏ. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீட் பண்ணுறேன். த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அ நவுன் ஆர் ப்ரொனவுன் தட் ரிசீவ் பெனிஃபிட் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா நவுன் இல்லைனா ப்ரொனவுன் வந்து ரிசீவ் பண்ணும், ஒரு இதை வந்து ரிசீவ் பண்ணும். அதுதான் என்னது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு? இட் இஸ் ஆஃப்டன் ஐடென்டிஃபை ஆசிங் டு whom ஆர் ஃபார் whom ஆஃப்டர் த verb ஆர் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு வேர்புக்கு அப்புறம் இல்லைனா ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வர்றது. ஸோ யாருக்கு கொடுப்போம், இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா யாருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன யாருக்கு. இப்போது சி கேவ் ஹர் ஃப்ரெண்ட் ஏ கிஃப்ட், அவள் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன கொடுத்தா ஒரு கிஃப்ட் கொடுத்தான்னு இருக்கு. சரியா. யாருக்குன்னு சொல்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. எதை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதைன்னு சொல்லி டைரெக்டாக சொல்லிடுறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை இப்போது அவள் வந்து எதை கொடுத்தா கிஃப்ட் வந்து கொடுத்தா, அதுதான் என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தா அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதைன்னு குறிப்பதை என்ன சொல்லுவோம் டைரக்ட்டு, யாருக்குன்றது என்ன சொல்லுவோம் இன்டைரக்ட்னு சொல்லுவோம். இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கலாம்.